ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் ஹெட் கோச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கான டெசிஷன் கூடிய விரைவில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். எனக்கு கண்டிப்பாக ஒரு இந்தியன் பிளேயர் தான் ஹெட் கோச்சாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் மைக் ஹசியே ஹெட் கோச்சாக வரக்கூடாது அப்படிங்கிறதுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த டாக்லாம் இருந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ஃப்ளமிங் கூட பவுலிங் கோச் இருந்தார், எரிக் சிமன்ஸ் இருந்தார். அவருமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது. ஸோ யார் பவுலிங் கோச்சா அப்போ வரப்போகிறாங்க அப்படிங்கிற டாக் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம். டெவின் பிராவோவும் வரதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரிப்போர்ட்ஸ் கன்ஃபார்மே பண்ணுறாங்க டெவின் பிராவோ வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் தெரில. ஏன்னா 2027 டெவின் பிராவோ எப்படி வர முடியும்? கேகேஆருக்கு இருக்கார், 2028 வரைக்குமே அவருக்கு இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போதும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்எஸ்ஜி டைட்டில் வேறு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கேகேஆர் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? டெவின் பிராவோ இங்கே வந்துருவாரா இப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் தலை தான் டெசிஷன் எடுக்கிறாரு. ஸோ தலை முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது தலை கூப்பிடும்போது பிராவோ வர்றதில் எந்தவித சந்தேகமே இருக்காது. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அக்ரிமெண்ட் இடப்பட்ட நடுவில் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஸோ அதை மீறி எப்படி வரப்போகிறார் பிராவோ? இதுதான் ரொம்பவே இப்போ இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இப்போ எரிக் சிமன்ஸ் பவுலிங் கோச்சாக இல்லை அப்படின்னா யார் பவுலிங் கோச்சாக வர முடியும்? ஸோ பிராவோ தவிர்த்து யாரால் வர முடியும் அப்படிங்கிறதுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தீவிரமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கமுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த கோச் மேனேஜ்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யாரை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுமே தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த டைம் செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாமே அதாவது ஹோல் டீமே பயங்கரமாக சஃபில் பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க பக்காவாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த லெகசியை அடுத்த ஒரு 10 இயர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு டீமை தான் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த சேஞ்சஸை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஹெட் கோச்சிலேருந்து சரி இந்தியன் கோச்சாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கோச்சாக மைக்கேல் ஹசியே வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா டெவின் பிராவோ, மைக் ஹசிங்கிறது சூப்பரான காம்பினேஷன் தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே விளாண்டுருக்காங்க. ஸோ தாராளமாக அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணுவாங்கிறது எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் பிராவோ வருவாரா அப்படிங்கிறது தான் டவுட்டு. ஸோ அதை தான் இப்போ தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எப்படி ரிப்போர்ட்ஸ், அதுவும் பெரிய பெரிய ஜேர்னல்ஸ் ரிப்போர்ட்ஸ் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது தான் நம்பவே முடியல. கண்டிப்பாக அவங்களுக்கு விஷயம் தெரியும் போது தான் இந்த மாதிரியான ஒரு டாக் வெளியே வருது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் போயிட்டுருக்குது. ஹார்டிக் டீல் ஹார்ட் ஆஃப் த டாபிக் தான். அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலுமே நான் தானாடா, சிஎஸ்கேலேருந்து நான் தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ட்ரேடு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு லியோன் லைன்லேயுமே ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாங்க. நம்மள்கிட்ட தமிழ்நாட்டு பிளேயர்ஸே இல்லை, தமிழ்நாட்டு பிளேயர்ஸை அள்ளி தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹிண்ட்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2 பேரை முக்கியமாக சிஎஸ்கே கண் வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் யார் அப்படின்னா ஜிடியில் உள்ள வாஷிங்டன் சுந்தர், இன்னொன்று சாய் கிஷோர். இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டராக இருக்காங்க. ஸோ பவுலிங்கும் பண்ணுவாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே சிஎஸ்கேயில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஜிடிக்கு போனாங்க. சாய் சுதர்ஷனுமே சிஎஸ்கேயில் இருந்தால் தான் நம்ம சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டோம் தான். பட் ஆனால் இப்போ ஒரு பக்காவான ஒரு ஆல்ரவுண்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபேமஸான ஒரு ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவம் தூபே ட்ரேடு சாய் கிஷோர் கூட நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா சிவம் தூபேவும் கலீல் அகமது இல்லை அன்சுல் கம்போஜ் எம்ஐக்கு ட்ரேட் ஆகிறதா டாக் இருந்துகிட்டு இருக்குது. அதுதான் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் நானா அப்படிங்கிற மாதிரி இப்போ சிவம் தூபே, சாய் கிஷோரோட ட்ரேட் அமையும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸில் யாரோட பேருமே குறிப்பிடலை. ஸோ இவங்க ட்ரேட் ஆகினாங்க, இங்கேருந்து ஒரு ஆல்ரவுண்டர் போவாங்க, அங்கேருந்து ஒரு ஆல்ரவுண்டர் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நாம் நினைக்கிறது சிவம் தூபேவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அதை தவிர்த்து இங்கே நம்ம ஆல்ரவுண்டர் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா பிரசாந்த் வீர் தான் இருக்கார். ஸோ அவராக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதான் யோசிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 14 crores அவர் மேலே இருக்குது. ஸோ அதனால் அவர் கொடுப்பாங்களா அவ்வளோ சீக்கிரம்? ஏன்னா எடுத்ததே அதுக்காக தான். ஆனால் அடுத்த வருஷமே கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்பவே முடியலை. நம்பவும் முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது. அது நடக்குமா அந்த அப்படிங்கிறதுமே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ சாய் கிஷோரை எப்படியோ உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை கேட்டிருக்காங்க, பட் கொடுக்க மறுத்துருக்காங்க ஜிடி அப்படிங்கிற ஒரு நியூஸுமே நம்ம பார்த்தோம். ஏன்னா சுமன் கில்லோட ஃபேவரட்டாக அவர் இருக்கார். ஸோ அதனால் அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் வாஷியை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியுமே அரசல் புரசலாக பேசுகிறாங்க.
அப்படி பார்க்கும்போது சாய் கிஷோர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைமும் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்தளவு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இங்கே வந்தார் அப்படின்னா செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குமே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து சாய் கிஷோரை தான் இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவர் தான் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ என்ன ஆனாலுமே சரி, சிஎஸ்கே வந்து ஒரு தரமான ஒரு பிக்கப் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும் லைனப் வந்து பக்காவாக பண்ணணும் அப்படிங்கிறதுலையுமே தீர்க்கமாக இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ வந்து பக்காவான ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் எல்லா பக்கமுமே இருக்க மாதிரி சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுமே தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கணுங்க, பேக்கப் வந்து ஆல்ரவுண்டர் எடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெமி ஓட்டன் அடிக்கடி இன்ஜுரி ஆகிடுறாரு. இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 100s விளையாடும் போது இன்ஜுரி ஆயிருக்கார் அவருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு பேக்கப் ஆல்ரவுண்டர் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அவர் மிஸ் பண்ண இடத்த வந்து நம்மளால் இந்த இடம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2026 நம்ம வின்னிங் ஸ்ட்ரீக்கில் வந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் வந்து அவர் வந்து மிஸ் ஆனனால அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம திணறின மாதிரியே இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லணும்னா. ஏன்னா வந்து மாற்றி மாற்றி ஷஃபில் பண்ணி இறக்குனாங்க. பட் ஆனால் அதுக்கு அவருக்கு ஈக்குவலாக வந்து அந்த ஒரு ஷாட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முடியலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்ம தடுமாறினதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அவர் ஒருத்தர்னால தடுமாறலன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே அந்த இடத்த வந்து ஃபுல் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் வந்து பேக்கப்பில் வச்சுருக்கிறதுனால தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். ஸோ அதை நோக்கி தான் வந்து இவங்க வந்து சாய் கிஷோர் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஆனால் வாஷியை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதை வந்து ஜிடி வந்து கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். அதனால் வந்து சாய் கிஷோர் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து சாய் கிஷோரை வந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிறதுமே சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளை சுற்றி நிறைய பஸ் போயிட்டே தான் இருக்குது. சிஎஸ்கே ட்ரேட் அதுவும் முக்கியத்துவம் பெற்றுகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க லைனப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுல. ஸோ அதனால தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. ஸோ வந்து ட்ரேட் நடக்க போகிறதுல ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ சிவம் தூபே, கலில், அன்சுல் கம்போஜ் இவங்கெல்லாம் வந்து ஹார்டிக்கோட ட்ரேடில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற நம்மளோட நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கேஷில் வந்து சாய் கிஷோரை தட்டி தூக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மினி ஆக்ஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கு பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருக்குது தான் செய்யும், எகிர தான் செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது சிஎஸ்கே வந்து தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸை எடுத்தாச்சு, யங்ஸ்டர்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் ஓப்பனிங் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பக்காவான ஆல்ரவுண்டரை இப்போ செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர் வந்து பயங்கரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலையுமே தீவிரமாக இருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அதை தான் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா விஜய் சங்கர்லாம் எடுத்திருந்தாங்க, நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆனால் அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரியான வந்து நிறைய வந்து கோபால், ஸ்ரேயாஸ் இவங்க எல்லாருமே எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியல, கன்சிஸ்டன்சியை இழந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரீஷஃபில் பண்ணுறாங்க. ஸோ பக்காவான ஒரு லைனப்பில் வந்து கொண்டு வர்றாங்க. ஓப்பனிங் பெஸ்ட்டாக இருக்கணும், 1 டவுன்லேருந்து மிடில் ஆர்டர் பெஸ்ட்டாக அமையணும், அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் பெஸ்ட்டாக அமையணும், ஃபினிஷிங் பெஸ்ட்டாக அமையணும், பவுலிங்குமே லைனப் கரெக்டாக வரணும். இன்ஜுரி யார் வந்தாலுமே அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற ஆட்களுமே வந்து பர்ஃபெக்டான ஒரு பேக்கப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஹோல் பேக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து லைனப்பை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க டெசிஷன்லேயும் சரி, மேனேஜ்மெண்ட் மூவ் பண்ணுறதுலுமே நல்லாவே தெரியுது. ஸோ இது வந்து கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னு அப்படின்னா கண்டிப்பாக 2027 தலை தோனிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேர்வெல் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். கப்புமே நம்ம கையில் வருங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதை நோக்கி தான் மேனேஜ்மெண்ட்டுமே பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்புவோம் நல்ல ஒரு ட்ரேட் வந்து நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட்டை பற்றியும் சிஎஸ்கே பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட்டை பந்து இன்சைட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.